பாருங்க, சிந்தனை என்பது எவ்வளவு உயர்ந்த விஷயம்னு நான் சொல்றேன் பாருங்க. நான் ஒரு லாங்குவேஜ் டீச்சர், எனக்கு மொழி ரொம்ப பிடிக்கும். எது சொன்னாலும் அந்த மொழிக்குள்ளாக இருக்கக்கூடிய அர்த்தங்களை தேடி ஒரு தியானத்திற்குள் பயணப்பட்டுக்கிட்டே இருப்பேன். நான் தமிழ்ல அழகான ஒரு சொல் இருக்குங்க. செத்து போறதுக்கு தமிழ்ல எவ்வளவு சொற்கள் இருக்கு பாருங்க. சொல், செத்து போறோம் அத்தனை சொல். இறந்தார், மரணமடைந்தார், உயிர் நீத்தார், தெய்வமானார், இயற்கை எய்தினார். சபாஷ், என்ன அழகுங்க, இயற்கை எய்தினார். பாருங்களேன், இங்கிலீஷ் பாஸ்ட் அவேன்னு சொல்லுது, தமிழ் தான் எங்க போனான்னு சொல்லுது. எவ்வளவு பிரமாதமான விஷயம்ல. இயற்கை எய்தினார், இறைவன் அடி சேர்ந்தார். நான் தமிழ் படித்தவள், எனக்கு ரொம்ப பிடித்தமான இன்னொரு சொல் காலம் ஆனார். காலமானார், டைமா மாறிட்டாருங்க. எவ்வளோ அற்புதம். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது தியானத்திற்குரிய ஒரு சொல். எல்லா சொல்லையும் தூக்கி சாப்பிட்ற ஒரு சொல்ல சொல்றேன். எல்லோருக்கும் சொல்லிவிட முடியாது அந்த சொல்லை, ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு தான் சொல்ல முடியும். லெனின் இறந்தான், லெனின் இறந்தான். அவன் தோழன் அன்று மாலையில் பத்திரிகையில் தன் நண்பன் இறந்ததை பதிவு செய்தான். எப்படி பதிவு செய்தான் தெரியுமா? காலை இத்தனை மணி அளவில் என் தோழன் லெனின் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான் என்று எழுதினான். சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல் தான் மரணம்.